ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆகார விஷயம், உணவு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா மசாலா சாப்பிடக்கூடாது, ரொம்ப காரமாக சாப்பிடக்கூடாது. அப்புறமா வந்து கெட்டு போனா புளிச்சு போனது ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவோம், அதுவும் சாப்பிடக்கூடாது. காலையில் பண்ணது நைட் சாப்பிடக்கூடாது, இன்னைக்கு சாயந்தரம் பண்ணது நெக்ஸ்ட் டே சாப்பிடக்கூடாது. முடிகிற வரைக்கும் சூடாக சாப்பிடணும். ஏன்னா அவ்வளோ எஃபெக்ட் நம்மளுக்கு இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் நம்ம செகண்ட் ஸ்டேஜ் தாண்டி தேர்ட் ஸ்டேஜுக்கு போவோம். ரொம்ப காரம் ஓவரா மசாலா ஏதானாலும் நம்ம அப்படி மத்திய மார்க்கத்துல இருக்கணும். எல்லாமே மிடில் பாத்துல இருக்கணும். கம்மியா இருக்கக்கூடாது, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. உடம்புக்கும் நல்லது தானே. ரொம்ப காரம் மசாலா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல, சாப்பிடலாம், கொஞ்சமா பூண்டு சேர்க்காம சாப்பிடணும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாதான் செகண்ட் ஸ்டேஜ்லேருந்து தேர்ட் ஸ்டேஜுக்கு வருவோம். தேர்ட் ஸ்டேஜ் வந்து மனம் சூன்யமாகும். மனம் சூன்யமாகிறது எப்படி என்றால் அதில் வந்து 4 கணக்காக தியானம் பண்ணணும், இதில் வந்து வருஷ கணக்காக தியானம் பண்ணணும். ஸோ டெய்லி நம்ம வருஷ கணக்காக தொடர்ந்து தியானம் பண்ண நம்ம மனம் வந்து சுத்தியாகி சூன்யம் காலியாகும். அந்த இடத்துல ஒரு எண்ணங்கள் கூட நிற்காது. எண்ணங்கள் இல்லாத நிலை தான் தியான நிலை. ஃபர்ஸ்ட் நம்ம அது புரிஞ்சுக்கணும்.